வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோசை ரெசிபி தாங்க. அதுலேயும் இந்த தோசை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமாக செய்ய போகிறோம். தோசை மாவு வச்சு இல்லைங்க, இது வித்தியாசமாக பொரிய வச்சு தான் செய்ய போகிறோம். என்னடா இது பொரிய வச்செல்லாம் தோசை செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க. டெய்லியுமே இட்லி தோசை எல்லாம் நார்மல் பேட்டரில் செய்வோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொரிய வச்சு கூட நம்ம எப்படி செய்யலான்றத சொல்லிடுறேன். பொரிய வச்சு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பொரிய எடுத்தால் மோஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு ட்ரபிள் இருக்கும் அப்படின்ட்டு எடுக்க மாட்டாங்க. பட் இந்த பொரிய எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராதுங்க. மோஷன் எல்லாமே ஃப்ரீயாக தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ சளியெல்லாம் பிடிச்சிருந்தா கூட இந்த பொரிய எடுக்கும் போது மலத்தின் மூலமாக அந்த சளியும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம தோசை தாங்க செய்ய போகிறோம். பொரிய வச்சு இட்லியும் செய்யலான்னு சொன்னேன். ரெண்டுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த பொரியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு நான் ரவை எடுத்துக்கிறேன். ரவை பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தாங்க எடுத்துருக்கேன். சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதே கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 15 minutes போதுங்க. இதை தண்ணி போட்டு நம்ம ஒரு பக்கமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொரியை வச்சு கூட குழந்தைங்களுக்கு பொரியோட பொட்டுக்கடலையும் சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி கஞ்சா காசி கூட கொடுப்பாங்க. வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்றவங்க இந்த பொட்டுக்கல்லையை நிறைய போட்டு அந்த மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி இதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் பொரியும் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பேல்பூரி பொரி இருக்கும், அந்த மாதிரி கூட எந்த பொரியோ ஒன்று எடுத்துக்கோங்க. பட் இது சால்ட் அந்த பொரி தான். நான் இதை தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes 5 minutes விட்டிங்கனாலே போதும். அது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வடித்து வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக அலசிட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ இதை பேஸ்ட்டாக அரைக்க போகிறோங்க. இது கூட ஊறின வச்ச ரவை இருக்குது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த ரவையும் கூட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அது கூடவே இன்னும் என்ன பொருட்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம ரவை அளந்தோம் இல்லைங்களா? அதே கப் அளவுக்கு தான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்குது இந்த தயிர்லன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனோட ரவையும் ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கோதுமை மாவு தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீட் ஃப்ளோரை ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். பட் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை இன்னும் நல்லாவே வரும். ஸோ அதனால தான் இதை ஆட் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. தோசை சூப்பர் அருமையாக வருங்க. இது கூட தொட்டுக்க சட்னி என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலையை வித்தியாசமான ஒரு முறையில் இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். கடலையை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்பயுமே நார்மலாக கடலை சட்னி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இஞ்சி ஒரு துண்டளவு, 2 பல் பூண்டு, அப்புறம் ஒரு பிடி ஒரு 4-5 கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா 1. இது காரம் நல்லா எடுக்கும். அதனால் அந்த வரமிளகா நான் நீளமாக இருக்கிறதுனால 1 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்னதாக ஒரு துண்டு வெங்காயம், அப்புறம் தேங்காய், இது கூட எல்லாத்தையும் போட்டு தேவைக்கேற்ப சால்ட் போட்டு இதை அரைச்சிடுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த தோசைக்கு இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு இல்லைங்க, நீங்கள் இந்த சட்னியை எப்போ வேணாலும் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் அரைப்படணும், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் தோசைக்கல் வச்சுட்டேன். பசங்கள்லாம் ரொம்ப பசிக்குதுன்னு நான் டக்குன்னு வச்சுட்டேன். ஸோ தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து ஆட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் ஓகே பசங்களுக்கு சட்னின்றதுனால நல்லா இதுவே போதும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் ஊற்றிருக்கேங்க. அப்புறம் வயசானவங்களுக்கு கொடுக்கும்போது கூட மெத்துன்னு இருக்கும் தோசை, சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த பொரி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி கூட நீங்கள் இதில் செய்யலாம். பட் நான் இன்றைக்கி இட்லி ட்ரை பண்ணல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தோசை வந்துடுச்சு. அந்த வாசனையும் சூப்பராக இருக்குது. தாளித்து சட்னியை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, பசங்க ரொம்ப ஹரிபரியாக இருக்கிறதுனால அப்படியே தான் கொடுத்துருக்கேன்.
ஸோ தோசை வந்து நல்லா வந்ததுங்க. அடுத்தடுத்து நான் ஊற்ற ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பொரியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி கூட தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சரஸ்வதி பூஜை அப்போல்லாம் பொரியெல்லாம் நிறைய கிடைக்கும் இல்லைங்களா, அப்போ கூட பொரியை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி பொரியை வச்சு ஒரு டிஷ்ஷை கூட நீங்கள் தயார் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பொரி தோசையும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.